பாஸ்ட் லாஸ்ட் இயர்ஸா நிறைய டிவோர்ஸ் கேசஸ் வந்திருக்கு. சோ அதோட விதமா ஒரு ஸ்டார் கப்புள் மாட்டிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல. தமிழ் சினிமால வாரிசு நடிகரா என்ட்ரி கொடுத்தாலுமே தனக்குன்னு ஒரு நல்ல பெயரை தக்க வச்சிட்டு இருக்காரு இந்த சன் நடிகர். ஆனா வெளிச்ச நடிகையும் அதை மொத்தமா போட்டு உடைச்சிட்டாங்க. அம்மனிக்கு முதல்ல இந்தியில தான் நடிக்க ஆசையாமா. அதுக்கப்புறம் அங்க ஒரு படமும் கிடைக்காததுனால தமிழ் பக்கம் வர தொடர்ந்து முன்னணி ஹீரோங்களோட ஜோடி போட்டு நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்து ஹீரோவோட பையனை லவ் பண்ணி வீட்டுல சண்டை போட்டு திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச வருடம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல மறுபடியும் படங்கள் நடிச்சிட்டு வராங்க. பழைய மாதிரி நல்ல இடத்துக்கு வர முடியலனாலும் தனக்குன்னு ஒரு கண்டிஷன் போட்டு நடிச்சிட்டு வந்தாங்க அம்மணி நடித்த படங்கள் பெரிய அளவுல ஈர்ப்பு கொடுக்கலனாலும் இதனால மீண்டும் தன்னோட பழைய ஆசையா ஜூசி தட்டி இந்தி பக்கமே போறாங்க. அங்க தான் போனா மட்டும் பரவாயில்லைங்க, அவங்களோட கணவரையும் எடுத்துட்டு போறாங்க. அங்க சன் நடிகருக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஆனா அம்மனிக்கு தொடர்ச்சியா வாய்ப்பு குவிஞ்சுக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாம அங்க பிடிக்க தமிழ் சினிமால தொடர்ந்து அசிங்கப்படுத்த விதமா நடந்துகிட்டே வராங்க. இது அந்த சன் நடிகர் குடும்பத்துக்கு பிடிக்கவே இல்லைங்களா. சன் நடிகர் மறுபடியும் தமிழ் தான் நமக்கு சரி, இங்கே வந்துடலாம் அப்படின்ட்டு திரும்பவும் வந்துடுறாங்க. ஆனா பழைய புகழ் அவங்களுக்கு தொலைஞ்சிடுச்சு. இதனால அடிக்கடி இவங்க 2 பேருக்கும் உரசல் வந்துட்டு ஆல்ரெடி மருமக மேல ரொம்ப கடுப்புல இருந்த பழம்பெரும் நடிகர் மகனுக்கு அப்பப்ப டிப்ஸும் ஐடியாஸும் சொல்லி விடுறாரு. ஆனா வெளிச்ச நடிகர் தன்னோட ஆசை எல்லாமே பாலிவுட்ல வச்சிருக்காங்க. கணவர் பேச்ச கேட்கறதும் இல்லையா, வீட்டுல பேசுறதும் இல்லையா. ஏகப்பட்ட விவாகரத்து செய்தி குவிந்து வரும் இந்த நிலையில இவங்களோட விவாகரத்து அறிவிக்கப்பட்டா ஆச்சரியமே இல்லைன்னு தான் சொல்றாங்கங்க.